சில வார்த்தைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற வார்த்தைகளோட அவங்க சொல்கிற விதம் அண்ட் அதோட உள்ளே இருக்கிற அந்த பொருள் அதுதான் அவங்க மனசில் இன்னும் ஆழமாக அவங்களுக்கு பதிகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு சர்க்கிள் தான். ஸோ நம்ம வந்து வாக்குவாதம் நம்ம சொல்லும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க, நான் ஒன்று சொன்னேன், அதனால பெரிய ஒரு மேக்கிங் மவுண்டன்ஸ் ஆஃப் மோல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக ஆக்கி நம்ம பேசுறது. பூங்காற்று நேயர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம். இந்த தலைப்பில் நம்ம வந்து என்னெல்லாம் வார்த்தைகள் பெரியவங்கள்ட்ட நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் யாரோடையுமே பேசும்போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது தான். பெரியவங்கள்ட்ட இன்னும் கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும். நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிறது. இல்லைன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம பதற மாதிரி நம்ம சொல்கிறது, இல்லை எதுக்கு என்கிட்ட கேட்காம செஞ்சீங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. சில வார்த்தைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற வார்த்தைகளோட அவங்க சொல்கிற விதம் அண்ட் அதோட உள்ளே இருக்கிற அந்த பொருள் அதுதான் அவங்க மனசில் இன்னும் ஆழமாக அவங்களுக்கு பதிகிற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அவங்க மனசு புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனா ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போதே அவங்க முகத்திலேயே அது காமிச்சு கொடுத்துரும். அவங்க முகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுருங்கிடும். அவங்க அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பேசுகிற விதமே அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாரி சொல்கிறதுல தப்பே கிடையாது. பெரியவங்க நம்ம ஏதோ சொல்லிட்டோம், கோவத்தில் சொன்னோம், இல்லை அந்த சிச்சுவேஷனில் சொல்லிட்டோம், எதுவாக இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். அந்த மன்னிப்பு வந்து வார்த்தையால் இல்லாமல் மனசுலேருந்து நம்மளும் சொல்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் நம்மளோட ஸ்டான்ஸை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இல்லை அது வந்து தவறாக தான் இருந்தது நம்ம சைட்லேருந்து அப்படிங்கிறது அந்த கம்யூனிகேஷனை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இது வந்து ஒரு சின்ன விரிசலாக வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பெரிய அளவுக்கு ஒரு கேப்பே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் இல்லத்துலலாம் நம்ம வந்து பேச்சுவார்த்தையாக நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தை, இனிமேல் நான் எங்கள் வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன், அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பெரியவங்களுக்கு அது கொடுக்கணும். அவங்க என்ன தான் சொல்கிறாங்கங்கிறத நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அடுத்தது எப்போதுமே என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்கள ஒரு டிக்னிஃபைடாக நம்ம அதை கொண்டு போனோம்னா தான் நம்மளுக்கும் ஒரு அழகு. அவங்களுக்கும் அது வந்து அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நம்ம வந்து அந்த பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணி அவங்களோட இமோஷ்னலாக நம்ம வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனா அந்த அந்த இமோஷ்னல் வந்து ஒரு பெரிய ஒரு கேப் தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பண்ணினாலும் அது வந்து ஒட்டாத மாதிரி தான் போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறேனா, இல்லை இதை சொல்கிறதுனால நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டராக இருக்க போகிறதா, இல்லை இதை சொல்லாமே இருந்துட்டாலே பெட்டரா அப்படிங்கிறது, இல்லை இதை சொல்லி தான் ஆகணும் அந்த கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் பொருள்படுத்தி அதை சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்களான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறம்போது அந்த ஹர்ட் ஆகிற ஃபீலிங்லேருந்து அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சுட்டு அவங்கள கொஞ்சம் வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப அவசியம். இதுக்கு சப்போஸ் நம்ம பேசி அது இன்னும் மோசமாக ஆகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கவுன்சிலரை இல்லை ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நம்ம வந்து கேட்டுக்கலாம். யூஸ்வலாக வீட்லேயே வேறு பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சமாதானத்துக்கு அவங்க வந்து கொண்டு வருவாங்க. அதையும் தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிறதுனா ஒரு கவுன்சிலர் நம்ம வந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் அந்த மாதிரி இல்லை தெரபிஸ்ட்டை போயிட்டு நம்ம வந்து சொல்ல வந்தோம், எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆச்சுங்கிறது நம்ம ஒரு ரெக்டிஃபை பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கவுன்சிலர்கிட்ட போகிறது நல்லது. இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கவுன்சிலர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. நம்ம வந்து அந்த மன உடைச்சலில் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது நம்மளோட
ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த கம்யூனிகேஷன் கேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு வந்து மோசமாக ஆகாமல் அதை வந்து நம்மளை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகிறதுக்கும் அது நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு சர்க்கிள் தான். ஸோ நம்ம வந்து வாக்குவாதம் நம்ம சொல்லும் போது அவங்க ஒன்று சொன்னாங்க, நான் ஒன்று சொன்னேன், அதனால பெரிய ஒரு மேக்கிங் மவுண்டன்ஸ் ஆஃப் மோல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக ஆக்கி நம்ம பேசுகிறத விட நம்ம வந்து கரெக்டான விதத்தில் தான் கம்யூனிகேட் பண்ணுறோமாங்கிறதும் நம்ம பார்த்துக்கணும். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கி பேசுவாங்க, விஷயத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ப்ரப்போர்ஷனில் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எஸ்பெஷலி கம்யூனிகேஷனில் இருக்கும்போது. ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கம்யூனிகேட் பண்ணுறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நம்ம வந்து பண்ணக்கூடாதது நம்ம கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனா மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து வெளியில் வந்துக்கலாம். அண்ட் பெஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனையே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இந்த ஆலோசனைகள் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.